நீங்கள் நம்ம அண்ணா நகர் ரவுண்டண்ணா கிட்ட இருக்க கிறிஸ்பி தோசை கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே உள்ளே போனால் நம்மளை மிஸ்டர் மணிமாறன் மாமா ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உட்காரத்துக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல பிளேஸு. சதீஷ் தான் சர்வ் பண்ணாங்க. மிஸ்டர் அப்துல் வஹாப் ஆர்டர் எடுத்தாங்க. சரி, அப்படி என்ன தான் சாப்பிட போயிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் 6 அடி தோசை சாப்பிட ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்துட்டு ஆர்ஐ ஃப்ளாக் ருபினாவோட ஃபேமிலியோட நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ தோசைக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் அந்த மீன் டைம் என்ன பண்ணலான்னா மெனு கார்டு திருப்பினோம். இதுதான் ஆர்ஐ ஃப்ளாக் ருபினா ஃபேமிலி. நான் வந்துட்டு என்னுடைய பிரதர் அப்புறம் எங்கள் அம்மாவோட இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆர்டர் கொடுத்துட்டு ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஹவு தேர் சர்வ் ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூமு, டேபிள் எல்லாமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்திருக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். சடனாக டு மை சர்ப்ரைஸ் தே காட் தட் தோசை. கன்னடில் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. எப்படிடா சர்வ் பண்ண போகிற தான் இட்ஸ் பிரமிப்பாக இருந்துச்சு. 6 அடி தோசை அப்படியே உடையாமல் கிடையாமல் ஒரு லென்த்தியான பிளேட்டில் வச்சு அப்படியே எங்கள் டேபிளில் தள்ளினாங்க பாருங்கள். இது வந்து 2 டேபிள் ஜாயின் பண்ண டேபிள், சஃபிஷியன்ட் ஸ்பேஸோடு நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்ட்டு. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மலைப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, என்னன்னு சொல்கிறதுன்றே தெரியல. அதை பார்த்துட்டு ஓகே அவர் ட்ரீம் கம் ட்ரூன்னு நினச்சிட்டு இதுதான் அந்த ரியாக்ஷன். அந்த குழந்தை பண்ணால் பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல் ரியாக்ஷனு. ஸோ அந்த தோசையோட 3 வகையான சட்னி, மின்ட்டு, காரம், தேங்காய் சட்னி அண்ட் சாம்பார், அன்லிமிட்டெட் எல்லாமே. ஸோ நம்ம எவ்வளோ கேட்டாலுமே அது கொடுத்துட்டே இருந்தாங்க. மோர் ஓவர் ஒன் திங் நோட்டீஸ் பண்ணணும், நம்ம எல்லா ஹோட்டலையும் பண்ணாமல் வாட்டர் பாட்டில் தான் திணிக்கிறத ட்ரை பண்ணுவாங்க. சில் வாட்டர் கேட்டோம், சில்டு நார்மல் வாட்டர் சர்வ் பண்ணாங்க, எவ்வளோ வேண்டாம்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலு. அவங்களோட சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தோசை நல்லா பாருங்கள். தோசை நல்லா ஒரு வாட்டி ரீலுக் பண்ணி பாருங்கள். ஒரு இடத்துல ரிவ்யூ இருக்காது. நல்ல பொன்னிறமாக நல்ல பெரிய தோசை கிறிஸ்பியாக கரகரன்னு செஞ்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஊறுது. ஸோ அப்படி ஒரு பக்குவம். சட்னியும் பாருங்கள், சாம்பார், மின்ட்டு, கார சட்னி எல்லாமே எவ்வளோ கேட்டாலும் கொஞ்சம் சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படியோ வாய் பேசிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சட்டிஷன் சர்வ் பண்ணிகிட்டே இருந்தால் சலிக்காமல் நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு. ஸோ ஒரு கட்டு நல்லாவே கட்டிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. இந்த மீன்வேல் இதையும் பார்த்தோம். அட்மாஸ்ஃபியர் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீன். கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே மேனேஜ் பண்ணுறாங்க. இன்னொரு திங், நார்த் இந்தியன்ஸ் இங்கே கிடையாது, கம்மி தான். ஃபுல்லாக நம்ம தமிழன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க சர்வ் பண்ணதும் சரி நல்லா இருந்துச்சு. நாங்கள் மொத்தம் 6 பேர் வந்திருந்தோம். 6 பேருமே நல்லா ஃபுல்லாக சாப்பிட முடிஞ்சிச்சு. நைஸ். வந்துட்டு ஒரு நைஸ் காம்போன்னு சொல்லலாம். எங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது. நைஸ். ஆனால் நான் எதுக்கு தோசை சாப்பிட்டு எனக்கு வயிறு இருந்துச்சு சத்தியமே இல்லை. ஆனால் இப்போ சாப்பிட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு. நைஸ். இதுதான் அந்த ஆர்ஐ ஃப்ளாகரோட இது. அவர் சொன்னபடி நல்லா கட்டிட்டோம் பாருங்கள். தட்டில் ஒரு துளி கூட மிச்சம் கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான தோசை சாப்பிட முடியாது. அண்ட் சதீஷ்க்கும் வஹாப்க்கும் தேங்க் பண்ணிக்கிட்டோம். அந்த வஹாப் அவங்க எப்படி கஸ்டமர்ஸ் கவனிக்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வரவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நீங்கள் தான் வார்ம் வெல்கம் பண்ணது. தேங்க்யூ. ரொம்ப வார்மாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஹோட்டலுக்குள்ளேயும் உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. சஃபிஷியண்ட்டாக ப்ளேஸ் இருக்குது. அங்கேயே ரோட் சைட்லேயே விட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ஒன் டைம் நீங்கள் பெஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். மஸ்ட் ட்ரை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரிஜாவின் மண்ணு மக்களும் சேனலோட வந்துட்டு நாங்கள் அவங்க ஃபேமிலியோட நாங்கள் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரிஜாவின் மண்ணு மக்களமோட ஃபேமிலியோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பை காய்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.